நேத்து விஜய சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் திரும்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்குறாரு. விஜய் அவர் கேட்ட இந்த கேள்விக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களே விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் அவர் போறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவருடைய தரப்பு நேரடியாகவே விஜய் அவர்கிட்ட ஹோட்டல்ல இருக்கிறப்ப ஏதோ பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க போல இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விஜய் அமித்ஷா அவங்களுக்கே முக்கியமான அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த 2026 எலெக்ஷனில் திமுக நடுவில் பூந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தானே இப்போ அமித்ஷா அதே போல் எடப்பாடி எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா சத்தியமாக திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பண்ணுறதை விட்டுட்டு எதுக்குங்க என்னை பிடிச்சி இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கிட்டயே விஜய் முக்கியமான ஒரு தகவல் ஒன்று அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அமித்ஷா அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த திமுக அவங்க எல்லாரையுமே தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட விஜய் போட்டு கொடுத்துட்டு தான் நேற்று அங்கே சிபிஐ அலுவலகத்தில் இருந்து விஜய் அவர் புறப்பட்டே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதனால் இப்போ கரூருக்கு நான் போக மாட்டேன், போனால் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி கரூருக்கு போக பயப்படுறாரு. இன்னும் அவர் கரூருக்கு புறப்பட்டு போகாமல் பயத்தில் தான் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே இன்னும் இருக்காரு. அப்படி அமித்ஷா அவருக்கே விஜய் அவர் சொன்ன அந்த முக்கியமான அட்வைஸ் என்ன, அதே போல் சிபிஐ அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு விஜய் கொடுத்த பதிலுக்கு விஜய் அவங்கள பார்த்து கேட்ட கேள்விக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களே ஆடி போயிருக்காங்க. ஒட்டுமொத்த திமுக அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆப்பை டெல்லியில் வச்சுட்டு வந்திருக்காரு விஜய். அது எல்லாமே என்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் அங்கே டெல்லியில் போய் இறங்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும், ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அங்கே உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய பேர் நம்ம கூட்டணிக்கு உள்ளேயே போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதால் டெல்லியை வச்சு ஆதவ் அர்ஜுனா இன்னும் மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே விஜய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தரப்பு அவங்க யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள கண்டிப்பாக நீங்கள் வரலைன்னா நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கல் எல்லாமே சந்திக்க நேரிடும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை மாதிரி நடத்தியிருக்காங்க. விஜய் அவர் அதுக்கு ஒத்துப்போல அப்படின்றதுமே அதுக்கப்புறமா விஜய் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையாக ஹார்ஷாகவும் அமித்ஷா அவருடைய தரப்பு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான சிக்கல் அடுத்தடுத்து சந்திக்க நேரிடும், நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ண முடியாது, நிம்மதியாக படத்துலையும் நடிக்க முடியாது அப்படின்னு விஜய் அவருக்கு நிறைய சிக்கல், ஏன்னா ஜனநாயகன் படம் வேற வர வேண்டியது இருக்குது. இப்படி நிறைய சிக்கல் விஜய் அவருக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு விஜய் அவருக்கு கம்ப்ளீட்டாக அவரை பயன்படுத்துகிற மாதிரியான எச்சரிக்கை அங்கே ஹோட்டல் ரூம்லேயே வச்சு செய்யப்பட்டிருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த அமித்ஷா அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு விஜய் அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுமே அமித்ஷா அவரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா இப்போ விஜய் எதுக்கு தனிச்சையாக நிற்கக்கூடாது அப்படின்னு அதிமுக அதே போல் பாஜக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று விஜய் ஜெயிச்சுட்டு போட்டோம், இல்லைனா அதிமுக ஜெயிச்சுட்டு போட்டோம். ஆனால் விஜய் தனியாக நிற்கிறதால திமுக நடுவில் பூந்து அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. அந்த இடத்துல விஜய் தனியாக நிற்கிறதால ஒரு சில குறிப்பிட்ட வாக்குகள் எல்லாமே பிரிஞ்சு போய் நடுவில் சில வாக்குகள், சில 100 1000 வாக்குகளில் திமுக அவங்க ஜெயிச்சு திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரதானமான பயமாக இருக்குது. அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமித்ஷா உட்பட எல்லாருமே விஜய் அவரை எப்படியாவது அதிமுகவுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா நிச்சயமாக திமுகவை ரொம்ப ஈஸியாக எளிதில் வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அதே போல் எடப்பாடி இப்படி எல்லாருடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. இந்த பயத்தை போக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ஐடியாவை அவர் கொடுக்குறாரு. அதாவது என்ன, நீங்கள் இங்கே சிபிஐ அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன இப்படி நீங்கள் விசாரணை பண்ணி பயன்படுத்துகிற மாதிரியான இந்த பேச்சுவார்த்தை, இந்த டிமாண்ட் எல்லாமே வைக்கிறதுக்கு பதில் திமுக அவங்க மேலேயே எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு ஊழல், எவ்வளவு குற்றம், இப்படி திமுக அவங்க மேலேயே எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு விசாரணைகள் நிலுவையில் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் துரிதப்படுத்துனீங்கன்னா, அது எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பித்தாலே மக்கள் எல்லாருமே திமுக அவங்கள பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வெறுப்பில் இருக்காங்க திமுக அவங்க மேலே. நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்க முக்கியமாக ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை விசாரிங்க, KN நேரு அவருடைய வழக்கை விசாரிக்க வைங்க. இன்னும் இதே போல் நிறையா மந்திரிகள், அமைச்சர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் உட்பட, உதயநிதி உட்பட எல்லாருமே ஊழல் பண்ணி தான் இருக்காங்க திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும். அவங்க மேலே இருக்கிற அந்த நடவடிக்கையை கொஞ்சம் துரிதப்படுத்தி அவங்க செஞ்சுருக்க அந்த தப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கனாலே போதும், மக்கள் எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நான் தனியாக நிற்கிறது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக இருக்காது. கண்டிப்பாக நான் தனியாக நின்றாலும் நிற்கலைனாலும் திமுக டெபாசிட் கூட வாங்காது, மோசமாக படு
தோல்வி அடைவாங்க. மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக திமுகவை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. முக்கியமாக செந்தில் பாலாஜி நாளைக்கு 17ஆம் தேதி விசாரணைக்கு வராரு. அவரை விசாரித்து இந்த கரூர் வழக்கில் அவர் மேலே இருக்கிற குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான வேலையில் சிபிஐ அதிகாரிகளை ஈடுபட வைங்க. அப்படி செய்தாலே தமிழக மக்கள் நிச்சயமாக திமுகவை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதை நீங்கள் பண்ணுறத விட்டுட்டு என்ன கூட்டணிக்கு உள்ளே நீங்கள் அழைக்கிறது எந்த ஒரு வகையிலுமே சரியானது கிடையாது. நான் இப்போ தான் முதலாவது எலெக்ஷனில் போட்டியிடுறேன். என்னுடைய பலத்தை நான் நிரூபித்து ஆகணும். நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னை தனிச்சையாகவே போட்டியிட விடுங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவருடைய தரப்புக்கிட்ட விஜய் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்டதுமே அமித்ஷா அவங்களும் எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா சரி, விஜய் அவர் சொல்கிறதும் சரிதான். விஜய் அவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவரை கூப்பிட்டு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு திமுக அவங்க மேலே இருக்கிற அந்த வழக்குகளை துரிதப்படுத்தி அவங்க மேலே இருக்கிற குற்றத்தை தமிழக மக்கள் அவங்க எல்லாரும் முன்னாடியுமே நிரூபித்தாலே போதும். அதுக்கப்புறமா மக்கள் யாருமே நிச்சயமாக திமுக அவங்கள ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒன்று விஜய் ஜெயிக்கட்டும், இல்லைனா எடப்பாடி ஜெயிக்கட்டும், யாராவது ஜெயிச்சுட்டு போட்டோம், நிச்சயமாக திமுக வர முடியாது. அதனால் அவங்க மேலே இருக்கிற அந்த குற்றத்தை நிரூபிக்கிற வேலையில் ஈடுபடலாம் அப்படின்னு இப்போ விஜய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த இந்த அட்வைஸால் தான் இப்போ பாஜக அதே போல் விஜய் கூட்டணி இனிமேலும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற தகவல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நேற்று சிபிஐ அலுவலகத்துக்கும் விஜய் அவர் போயிருக்காரு. ஸோ போனதுக்கப்புறமா அவர் காலையில் ஒரு 11 மணிக்கு முன்னாடியே விஜய் போயிட்டார். ஆனால் அவரை விசாரணை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் கூட ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சரியான சிபிஐ அதிகாரிகள் அவங்க வேலைக்கு வர முடியாமல் தாமதமாக தான் நேற்று வேலைக்கே வந்திருக்காங்க. விஜய் அவரை வேறுமனே காக்க வைக்கணும் அப்படின்னு செய்யலை. ஆனால் வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால காலதாமதமாக அங்கே சிபிஐ அதிகாரிகள் வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கிட்ட விசாரணை நடத்துகிறப்ப நீங்கள் எதுக்கு கரூருக்கு லேட்டாக போனீங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப ஸோ நீங்கள் இவ்வளவு நேரம் லேட்டாக வந்தீங்களே, எப்படி நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு பதிலுக்கு சிபிஐ அதிகாரிகளை பார்த்து விஜய் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்படி லேட்டாக வரத்துக்கான உங்களுடைய காரணம் உங்களுக்கு சரி அப்படின்னு தோணுச்சோ அதே போல் தான் நானும் லேட்டாக வரணும் அப்படின்னு லேட்டாக வரல. அங்கே நாமக்கல்லில் இருந்து புறப்பட்டு நடுவில் வர்றப்ப சில டிராஃபிக் ஜாம், நடுவில் போலீஸார்கள் இப்படி அப்படின்னு நிறைய இடத்துல சுற்ற விட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல் இன்னல் எல்லாமே நேரிட்டதால் என்னால் கரெக்டான நேரத்துக்கு வர முடியல. எதுவுமே நான் பிளான் பண்ணலை, எதுவுமே நான் திட்டமிட்டு செய்த விஷயம் கிடையாது அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர் இந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டாக அவர் பேசுனதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் போங்க, இனிமேட்டு தேவைப்பட்டால் ஒரு வேளை கூப்பிடுறோம் அப்படின்னு விஜய் அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இதை நல்லபடியாக பேசி விஜய் அவரை சிபிஐ அதிகாரிகளை அனுப்பி வச்சதால் தான் நேற்று சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வர்றப்பவே ஜாலியாக டாட்டா காட்டிக்கிட்டு சந்தோஷமாக விஜய் அவர் வந்திருக்காரு. ஸோ விஜய் அவர் வந்ததை தொடர்ந்து நாளைக்கு 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் ஆஜராக வேண்டிய நாள். ஸோ விஜய் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க மேலே இருக்கிற அந்த கேஸை நீங்கள் துரிதப்படுத்துங்க. அந்த கேஸை சீக்கிரமாக விசாரித்து அதற்கான ஒரு பதில் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே தானாகவே திமுகவை வெறுத்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் எதுக்குங்க என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வரணும், ஒன்று நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க, இல்லை நான் ஜெயிச்சுட்டு போவேன், திமுக கண்டிப்பாக வர முடியாதுங்க அப்படின்னு விஜய் அவர் எடுத்து கொடுத்த இந்த அட்வைஸ் கோவப்பட்ட அமித்ஷா அவரே பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு எதுக்கு நம்ம விஜய் உள்ளே வாங்க அப்படின்னு அவரை தொந்தரவு பண்ணணும், நம்ம திமுக அவங்க மேலே கவனத்தை திருப்போம். இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 இல்லைனா 50 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 2 மந்திரியை பிடிச்சி போட்டால் கூட போதும், தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டா போதும், நிச்சயமாக திமுகவை மக்கள் வெறுத்து ஒதுக்குவாங்க. அதனால் அந்த வேலையை இப்போ துரிதப்படுத்துறதுல சிபிஐ அதிகாரிகள் மும்முரமாக இருக்காங்க. நிச்சயமாக நாளைக்கு செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போகிறவர் அங்கேயே உட்கார வச்சு அவரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால் சிபிஐ அலுவலகத்துக்கு போகணுமா அப்படின்னு உச்சக்கட்ட பயத்தில் தான் இருக்கார் செந்தில் பாலாஜி. அதே போல் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க தனிச்சையாக போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய உறுதியும் ஆயிருக்கு. அதே போல் திமுக மேலே இருக்கிற அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே துரிதப்படுத்தினா நிச்சயமாக திமுக தமிழகத்தில் திரும்பவும் ஜெயிக்க முடியாது, ஆட்சியும் அமைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மத்தியில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. திடீர்னு அமித்ஷா அவருக்கே விஜய் அவர் எடுத்து கொடுத்த இந்த முக்கியமான பாயிண்ட் அட்வைஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.